பிரைஸ் தி லார்ட். இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்க முடியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 10ஆம் மாதத்தின் முதல் வாரம் நீங்கள் கேட்கக்கூடிய செய்தியின்படி, அந்த வசனங்கள் வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. தேவன் நாமே உங்களுடைய தேவனாயிருந்து எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாம் கண்களை மூடி செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலும் கூட நேரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆண்டவரே கேட்க போகிற வசனங்கள் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் இந்த செய்தி கேட்குறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும்பா. இந்த வார்த்தையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய்க்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 41:1-2 வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆக தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவித பாதைகளையும் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பார். அதுதான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை. 2ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடைய வைப்பார். அவனை பாதுகாக்கிறார், அவனை உயிரோடவே வைத்திருக்கிறார். ஆக ஏன் அப்படி யாரை செய்யணும்? அப்படி ஒரு ஸ்பெஷலாக பாதுகாப்பு யாருக்கு கொடுக்குறாரு சொன்னால், முதல் வசனத்துக்கு வந்தோம்னா தான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உதவியற்றவன், கஷ்டப்படுகிறவன், தேவைகளிலே வாழ்கிறவன், இப்படிப்பட்டவன் மேல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனையோடு இருக்கிறாங்க, உதவி இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் உதவுகிறவர்களாக இருப்போமானால், அவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம், சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். தீங்கு நாளிலே அவர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவன் சிந்தை, எவன் சிறுமைப்பட்டவன் மேலே, கஷ்டப்படுறவன் மேலே சிந்தைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அப்போ தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவனுடைய வாழ்க்கையில் தீங்கு நாள் வருமானால் தேவன் அவனை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவன் உதவியற்றவனுக்கு உதவி செய்தான், கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவன் உதவி செய்தான், அவர்களை குறித்த சிந்தை உள்ளவனாக இருந்தான்.
ஆகவே தேவன் அவனை அந்த இடத்துல ஆசிரிக்கிறார். தீங்கு நாளிலே அவனுடைய வாழ்க்கையில் அவனை கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீங்கு நாள் என்பது அது கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வருமானா, நாம் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதோட வாழ்க்கையில் தாவீது சிறுமைப்பட்டபடினாலே தாவீதும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவராக இருந்தாராம். அதனால தான் சொல்கிறாரு, தீங்கு நாளில் அவனை செய்கிறாராம், அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் இருந்து அவனை விடுவிக்கிறார். எது தீங்கு நாள் தெரியுமா? ஒருவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை, அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அவன் வாழ்க்கையில் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறதான பெரிய பெரிய போராட்டங்கள், இந்த தீங்குகளிலிருந்து தேவன் அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், அவனை உயிரோட வைக்கிறார். அவன் செய்கிறது ஒன்றே ஒன்றுதான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனாயிருக்கிறான். யார் யாருக்கு உதவி இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சிந்தை உள்ளவனாயிருக்கிறான். அந்த ஒரு காரியத்திற்காக தீங்கு நாளிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், கர்த்தர் அவனை உயிரோடு வைக்கிறார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. அவன் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு தேவன் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டான். ஒப்புக்கொடீர் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து உங்களையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்க செய்வார். சாட்சியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள் 2:11, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆக தேவன் காப்பாற்றுகிறார் என்று பாதுகாக்கிறார் என்று சொன்னால், நமக்கு புத்தியின் வழியாக புத்தியை கொடுத்து அந்த புத்தியை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் அதிலிருந்து தீங்கில மாட்டாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அதனாலே நாம் மனமடி உள்ளவர்களாய் போகாதபடிக்கு தேவன் புத்தியினாலே நம்மை பாதுகாக்கிறார். புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த புத்தியை கொடுப்பது கர்த்தர். அந்த புத்தியை கொடுத்து அந்த நிலையிலிருந்து மீண்டு வரும்படி, தீங்கு நிலையிலிருந்து மீண்டு வரும்படி அவனை அங்கே பாதுகாக்கிறார். அதே போல நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது யோவான் ஸ்நானனை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தார். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்தான். ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை எடுத்து கொள்ளுகிறான். அதை கண்டிக்கிறான் அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன். ஆகவே அவன் மேலே அவனை எந்த விதத்திலாவது அவனை கொல்ல வேண்டும் என்று ஏரோதினுடைய அந்த மனைவி அவனுக்கு மேல் தீவிரமாக இருக்கிறார், யோவான் ஸ்நானனை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவனை பாதுகாக்கிறான். ஏனென்றால் அவன் நல்லவன், அவன் தேவனுக்கு பயந்து என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து. யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்டவனா? நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தான். ஆகவே தான் அவனை உயிரோடு பாதுகாக்கிறான். ஆக பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல சிறைச்சாலைக்குள் இருக்கிறான், ஆனால் பாதுகாப்பாக அவன் இருக்கப்படுகிறான். எவனால் சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டானோ
அவனாலேயே பாதுகாப்பாக இருக்கிறவனாக அவன் இருக்கிறான். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து, யோவான் ஸ்நானகனுடைய யோசனையின்படி அநேக காரியங்களை செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். எந்த ஒரு காரியத்தையும் யோசேப்பிடத்தில் போய் கேட்டு வந்து, யோவான் ஸ்நானகன் இடத்துல கேட்டு வந்து செய்கிறவனாயிருந்தான். ஆக யோவான் ஸ்நானகன் மரிக்கக்கூடிய நிலை, ஆனால் அவன் பாதுகாக்கப்படுகிறான். கர்த்தர் யோவான் ஸ்நானகனை பாதுகாக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக யார் வேண்டுமானாலும் சதியை நினைக்கலாம். நமக்கு விரோதமாக ஏரோதியாலும் சதி நினைக்கிறவர்கள் போல, ஏரோதியாலை போல சதி நினைக்கிறவர்கள் இருக்கலாம். நமக்கு விரோதமாக பொறாமை, எரிச்சல், வன்கண் உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் போதும். நம்முடைய மேல் சிறுமைப்பட்ட நம்முடைய மேல் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். மனுஷர்களை நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிற மனுஷர்களையும் தேவன் வைத்திருப்பார். நாம் அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் இருக்கிறவர்கள் தான் கஷ்டப்படுறவனுக்கு உதவுவான். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உதவியற்றவனுக்கு உதவுகிறவன் அவன் உதவி பெறுவான், கர்த்தரிடத்திலிருந்து உதவி பெற்றுக் கொள்வான். கர்த்தர் யார் மூலமாவது அவனுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு தேவையானவைகளை கொடுத்து தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். தீங்கு நாளில் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். நமக்கு விரோதமாய் சதி நினைக்கிற அந்த தீங்கு நாட்களில், அந்த தீங்கு நாளுக்குரிய மனுஷர்களிடத்திலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆக தேவன் நம்மை பாதுகாப்பார். 3 குறிப்புகளை பார்க்க போகிறோம். கர்த்தர் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் நம்மை வியாதியிலிருந்து பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை வியாதியிலிருந்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தேவன் தப்புவிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தப்புவிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 91:10, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். எந்த விதமான வியாதியும் உன் கூடாரத்தை அணுகாது என்று தேவன் அங்கே வாக்கு பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். படுக்கையின் மேலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறார். வியாதியின் படுக்கையை தேவன் மாற்றி போடுகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்,
யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆக நீ கர்த்தரை சேவிப்பீர்களே, ஆனால் நாம் கர்த்தரை சேவிப்போம், ஆனால் தேவன் நம்மை வியாதியை நீக்குகிறவராயிருக்கிறார். வியாதி உன்னிலிருந்து விலக்கப்படும். எந்த வியாதியும் உனக்கு இல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசினால நான் பூரணப்படுத்துவேன்றார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எத்தனை வருஷம் தேவன் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எத்தனை வருஷம் வாழணும்னு தேவன் நிர்ணயித்தாரோ அத்தனை வருடங்களும் நாம் பரிபூர்ணமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு, எந்த வியாதியிலும் நாம் சிக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வியாதியை உன்னிருந்து விலக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். உன் கர்ப்பம் விழுகிறது, கரு உண்டாகி அந்த கரு வளர்ந்து வரும்பொழுது கரு களைந்து சிதைந்து போகிறது. அதுதான் அந்த இடத்துல கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. எந்த ஸ்திரீயும் அவருடைய கர்ப்பப்பையை தேவன் விழுந்து போக விடாதபடி காக்கிறார். ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்கக்கூடிய தக்க அளவில் அந்த கர்ப்பப்பையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த கர்ப்பப்பையை தேவன் விசேஷித்த வியாதியிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கண்டிப்பாக பூரணப்படுத்துவார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க. வாக்கு தத்தமாக தான் இதை கொடுத்துருக்கிறார். ஆக பாதுகாக்கிறார். வியாதியை நீக்குகிற தேவன் வியாதியிலிருந்து நம்மை நீக்கி பாதுகாக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:8 கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசைகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதி உள்ளவனை சொஸ்தமாக்குங்கள். தேவன் தம்முடைய 12 சீசர்களை அழைக்கிறார். நாங்கள் அழைத்து அவர்களுக்கு வரங்களை கொடுத்து போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படின்றார். ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்ட அந்தவர்கள் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் எழுதிய நிருபம் 5:14 யாக்கோபு 5:14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்த எண்ணெய் ஊழியக்காரரிடத்தில் கொடுத்து அந்த பீடத்தில் வைத்து ஜெபித்து எடுக்கிற அந்த எண்ணெயை எடுத்து பூசி அதை வாங்கிட்டு வந்து நம்ம வியாதி இருக்கிற நிலையில் நம்ம அதை நம்ம பூசும் பொழுது வியாதி அந்த நம்மளிருந்து வெளியே வேறுகிறது. விசுவாசம் உள்ளவர்களாக அந்த இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆக நம் விசுவாசம் உள்ள ஜெபம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதா? ஆண்டவர் இதிலிருந்து மீட்டெடுத்துருவாரா மாட்டாரா? அப்படி இல்லைங்க. நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்தும் தேவன் உங்களை நீங்களாக்குகிறார்.
வியாதியிலிருந்து நீங்களாக்கி உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் பாவம் செய்தவனானா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவம் செய்தான்னு சொல்லியிருந்தா அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். சவுல் பவுலாக மாறினான். தேவன் அவனை தொட்ட மாத்திரத்தில் அவன் தேவனுடைய அழைப்பை பெற்று அந்த அழைப்புக்கு வந்து விடுகிறான். இப்போ பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பவுலுடைய கச்சைகளையும் இடைக்கச்சைகளையும் அவனுடைய உருமால்களையும் தோளில் போட்டுக்கிற துண்டை கொண்டாந்து வியாதியஸ்தர் மேலே போடுறாங்க, பிசாசு பிடிச்சவங்க மேலே போடுறாங்க. எல்லாம் அவங்கள விட்டு புறப்பட்டு போகுது. அந்த வல்லமை பவுலுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அபிஷேகத்தினால். தேவன் அழைத்த மாத்திரத்தில் அவன் ஒப்பு கொடுத்து வந்தபடியின் மேல பவுலின் மூலமாக இவ்வளவு அற்புதங்களை செய்தார். இவ்வளவு வியாதிகளில் இருந்தெல்லாம் விடுவித்தார். கர்த்தர் நல்லவருங்க. ஒரு ஒரு தீவிர உள்ள எல்லா ஜனங்களே அந்த இடத்துல ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீர்களே. ஆனால் அப்போஸ்தலர் 28:7-10. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். சிறுமைப்பட்டிருக்கிறாங்க. கப்பல் பயணத்தில் சேதமடைந்து புயல் தாக்கத்தினாலே பெரும் காற்றினாலே சேதமடைந்து இவங்க கரைக்கு வந்திருக்கிற அந்த தீவில் எங்கே இருக்கிறார்கள்? அந்த தீவுக்கு முதலாளி யாருன்னா புபிலியு என்று சொல்லுகிறவன். அவன் அந்த இடத்துல 3 நாள் இவங்களை விசாரிக்கிறான். சிறுமைப்பட்டவர்களாக பவுல் சிறுமைப்பட்டவராக அந்த கரைக்கு போகிறார். இவர்கள் மேல் அவன் தலைவன், அந்த தீவின் தலைவன் சிந்தை உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. புபிலியுனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். புபிலியுனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் அங்கே வருத்தப்பட்டு கிடந்தான். ஒரு பக்கம் வயிற்றுப்போக்கு, ஒரு பக்கம் காய்ச்சல் அடிக்குது. இது பெரிய நிலையில் அங்கே இருக்கிறான் அந்த தீவின் தலைவனுடைய தகப்பன். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். என்னங்க, அந்த ஜுரத்தெல்லாம் அவன் இழுத்துக்கிட்டான்னா இருக்கலாம். பவுல் கைகளை வைத்து ஜெபம் பண்ண பொழுது அந்த ஜுரம் அவனை விட்டு நீங்கினது. அந்த வயிற்றுப்போக்கு அவனுக்கு விட்டு நீங்கினது. எல்லா உறுப்புகளும் நல்லாக செயல்பட ஆரம்பித்தன. ஆக பவுல் மேல், சிறுமைப்பட்ட பவுலின் மேல் அந்த தீவின் அதிபதி சிந்தை உள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் அவனுடைய தகப்பனையும் பாதுகாக்கிறார். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். இது நடந்த பிற்பாடு மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஆக அந்த தீவை விட்டு இவங்க கடந்து போகும்பொழுது பவுல் எல்லாரும் பிரயாணம் பண்ணவங்கெல்லாம் திருப்பி கடந்து போகும்போது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆக இந்த கஷ்டத்தில் தாங்க புயல் அடித்து சேதப்பட்டு வாழ்க்கையில் நொந்து போய் அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களை இவனை அங்கே கொண்டு போகிறாரு. இவன் மேலே சிந்தை உள்ளவனா அந்த தீவின் தலைவன் இருக்கான். அவங்க அப்பாவுக்கு முதல் சுகம், கடைசியாக அந்த தீவில் உள்ள எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிது.
இப்போ அந்த ஜனங்கள்லாம் சாட்சிகளாய் மாறுகிறார்கள். சிறுமைப்பட்ட அந்த கப்பலில் இருந்த அனைவருக்கும் எல்லாவற்றையும் மறுபடியும் கிடைக்க பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். 38 வருஷமாக வியாதி உள்ளவனாய் பெதஸ்தா குளத்தின் அருகிலே இருந்தான், இந்த மண்டபத்தில் இருந்தான். 38 வருஷங்க அந்த வியாதியிலேயே இருக்கிறான். அந்த குளத்தை எப்போதாவது ஒரு முறை தேவதூதன் வந்து கலக்குவானாம். அப்பொழுது அங்கே இறங்கி சொஸ்தம் அடைய வேண்டும் என்பதற்காக அங்கே காத்திருக்கிறான். அதை எதிர்பார்த்து, அந்த நாளை எதிர்பார்த்து, அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களோடு இவனும் ஒருவனாய் 38 வருஷங்களாக இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, ரொம்ப வருஷம் வியாதி உள்ளவன் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் சொன்ன பதில், எனக்கு இந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விட ஆள் இல்லை. சரி, இவன்கிட்ட பேசுகிறது இனிமேல் இல்லை, இவனை வியாதியிலேருந்து நீக்கி விட்டணும். ஓ, வியாதியிலேருந்து நீ விடுதலையான. கர்த்தர் உனக்கு 38 வருஷம் இந்த வியாதியிலிருந்து அவனை விடுவித்தார். எப்பொழுது எனக்கு யார் உதவி செய்வாய் என்று வியாதியிலே தவித்து கொண்டிருந்த 38 வருஷமாய் தவித்து கொண்டிருந்தவன், குடும்பத்தால் கைவிடப்பட்டு, எல்லாவராலும் கைவிடப்பட்டு அந்த குளத்திலே ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்திருந்தவன், தேவன் அவனை விடுவித்தார். வியாதியிலிருந்து அவனை விடுவித்தார். ஆக சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவனை தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவனை வியாதியிலிருந்து பாதுகாக்கிறார், உயிரோடு வைக்கிறார். எந்த வியாதியும் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு, மரணம் அவனை ஆட்கொள்ளாதபடிக்கு அவனை உயிரோடு வைக்கிறார். ஆக முதலாவது காரியம், கர்த்தர் வியாதியிலிருந்து அவனை பாதுகாக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம் வழிகளெல்லாம் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம் வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய எல்லா வழிகளிலும் எங்கே என்ன வாழ்க்கையில் என்னென்ன முடிவெடுக்கிறோமோ அந்த நிலையில் தேவன் நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 91:11 பார்க்கிறோம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆக உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்க தேவ நாட்களை ஏற்படுத்துகிறார். எப்படி பாதுகாக்கிறாரு? நம்ம போகிற வாழ்க்கையில் போகிற பாதை, நம்ம போயிட்டு வர போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆக சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து நீ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நமக்கு விரோதமாக எல்லா வழிகளில் வருகிற எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறார். இப்போ சீசனில் ஒரு நிகழ்வு பார்த்துருக்கீங்களா? தெருநாய்கள் அதிகமாகி தெருநாய் கடித்து நிறைய பேர் போய் ரேபிஸின் தடுப்பு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாய் கடித்தனால செத்தவர்கள் எத்தனை பேர், ஆனால் எத்தனை பேர் உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இந்த வியாதி மிருகங்கள் மூலமாக வருகிற வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்து உயிரோடு வைக்கிறார். நாம் போகிற வழியில் எந்த மிருகமும் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 121 சங்கீதம் 121:8 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எதுக்காக போகிறீங்களோ, என்ன வேலைக்காக போகிறீங்களோ, என்ன காரியத்திற்காக போகிறீங்களோ, அந்த போக்கையும் வரத்தையும் தேவன் உங்களை காக்கிறவராயிருக்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் தங்கள் காயங்களை ஏந்தி கொண்டு போகும்படியாக தேவன் அங்கே செய்கிறார். அப்போ விசேஷித்த பாதுகாப்பை நாம் பெற்றவர்களாயிருக்கிறோம். விசேஷ பாதுகாப்பை நாம் பெற்று அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழியிலெல்லாம் அவரை நினைச்சிக்க, கடவுளை கர்த்தரை நினைச்சிக்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம போகிற காரியத்தில் நம்ம ஏதாவது மிஸ்டேக்காக எதுவும் செய்யாதபடிக்கு, எந்த தப்பு நிகழ்ந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய சிந்தையை ஆட்கொண்டு தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறவராயிருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காப்பதற்காகவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்னாடி எங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கணுமோ, எந்த இடத்துல உச்சத்தில் எந்த நிலையில் என்னென்ன காரியங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து உங்கள் வழிகளிலெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கடந்து போக செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த செய்தி கேட்டு இன்றிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்களை ஒப்பு கொடுத்து சிறுமைப்பட்டவர்களை நினச்சி அவங்கள மேலே சிந்தை உள்ளவர்களாக உங்களுக்கு உதவுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவுகிறவராய் மாறுகிறார். உங்களை பாதுகாக்கிறவராய் மாறிவிடுகிறார். பாதுகாக்கிற தேவன் உன்னுடைய தேவன் இல்லையா? வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ ஒரு தூதனை உன்னை அனுப்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 57:14. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். வழியை உயர்த்துங்க, இடரலுக்கு காரணமாக இருக்கிற கற்களை எல்லாத்தையும் ஒதுக்கி போடுங்க. என் ஜனத்தோட வழியிலிருந்து அதெல்லாம் எடுத்து போடுங்க. என் ஜனம் மேலே முன்னேறி வரணும். என் ஜனம் இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துருக்கூடாது. என் ஜனம் வாழ்க்கையில் முன்னேறி வரணும். படிப்பில் முன்னேறணும், வேலையில் முன்னேறணும், அவங்க இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை நிலை முன்னேறணும். தேவன் நம்முடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்ற செய்கிறவராயிருக்கிறார். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளிலெல்லாம் தேவன் தம்முடைய தூதனை முன்னாக அனுப்புகிறார். வசனங்களை அதிகமாக தியானியுங்கள். நீங்கள் உங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை ஜெபித்து கொண்டு சொத்தரித்து கொண்டு போய் பாருங்க. உங்கள் வழிகள் எல்லாம் வாய்க்குங்க. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். நம்மளை மட்டும் இல்லை, நம்மளோடு யார் நம்ம கஷ்டத்தில் உடன்படுறாங்களோ அவங்களுக்கும் ஆறுதலை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார்.
வியாதியிலிருந்து பாதுகாக்கிற தேவன் உங்கள் வழிகளை பாதுகாக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 13 வசனம். 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செம்மைப்படுத்துவேன். அவன் வழிகளையெல்லாம் செம்மைப்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையின் வழியெல்லாம் தேவன் செம்மைப்படுத்துகிறாராயிருக்கிறார், நல்லவைகளாக மாற்றுகிறார். நான் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறேனே, எனக்கு இந்த எல்லா காரியங்களும் தடையாக இருக்குதே, ஒன்று மாற்றி ஒன்று தடையாக இருக்குதே, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தரை உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையாக இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் பாக்கியவான், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தீங்கு நாளிலே அவர் உங்களை தேவன் வைக்க காத்துக்கொள்வார். தேவன் பாதுகாத்துக்கிறவர், உயிரோடே வைப்பார். நம்முடைய தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். எப்படியா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காரியங்களையெல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாஷையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாதைகளிலே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இவ்வளோ நாள் குருடர்களாக, மனசில் குருடர்களாக, மனக்கண் குருடர்களாக இருக்கிறோம். அந்த மனக்கண்ணை தேவன் திறக்க செய்கிறார். அந்த மனக்கண்ணை தேவன் திறக்க செய்கிறார். அந்த மனக்கண் திறந்து பார்க்கும் பொழுது தான் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கிறதையே நாம் உணர முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது தான் இதையெல்லாம் நாம் உணர முடியும். இல்லை என்றால் வேறு மற்றபடி உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 21 வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அந்த வார்த்தை வழி இது. மகனே, என் மகளே, இந்த பாதையில் போமா, இந்த மாதிரி போ, இப்படி போ, இப்படி இந்த காரியத்தை இப்படி செய்ய, இந்த காரியத்தை இப்படி இரு பண்ணவன்னு அங்கே தேவன் செய்கிறாருங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு வரணும், தடைப்பட்டிருக்கு, நான் முன்னேற்றத்துக்கு இது ஒரு தடையாக இருக்கு, என் முன்னேற்றத்தின் பாதைக்கு இது ஒரு தடையாக இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். வசனத்தின் வழியாக உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 143:10 வசனம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை செம்மையான வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார். கருமையான வேறு பிள்ளையில எஸ்ராவின் புஸ்தகத்தில் எஸ்ரா ஒரு சாட்சியாக அங்கே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? எஸ்ரா 8 அதிகாரம் 21-22 பாருங்கள். எஸ்ரா 8:21-22. அவங்க எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு போகிறாங்க.
அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு வழியில் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் என்னங்க, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் சரியான பாதையில் எருசலேமுக்கு போய் சேரணும். போய் உபவாசத்தை கூறிச்சான். உபவாசம் எடுத்து அங்கே ஜெபம் பண்ணாங்களாம். வழியில் அது அகவா நதி அண்டையில் உபவாசத்தை ஏறெடுக்கிறார்கள். உபவாசம் வைத்து ஜெபம் பண்ணுறாங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரை குதிரை வீரை கேட்க வெக்கப்பட்டிருந்தேன் என்று சொல்கிறான். மனுஷன்கிட்ட உதவி கேட்க நான் வெக்கப்பட்டிருந்தேன், ராஜாக்கிட்ட கேட்கல. அவன் கேட்டிருந்தா இஸ்ராவுக்கு ஒரு கொட்டர் கொடுத்துருப்பாரு, ராஜா உதவி செய்திருப்பான். ஆனால் மனுஷர்கிட்ட உதவி கேட்க அவன் அந்த இடத்துல விருப்பப்படலை. அதனால தான் அகவா நதி அண்டையில் அவன் என்ன செய்தார் என்று சொன்னார், உபவாசத்தை எடுக்கிறான். உபவாசத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறான். அந்த இடத்துல வழி சரியான வழியில் போகணும். போகிற வழியில் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் கொண்டு போகிற பொருள்கள் யாரு திருடர்கள் நாங்கள் திருடாதபடிக்கு, கொள்ளையர்கள் கொள்ளையடிக்காதபடிக்கு தேவன் பாதுகாக்கணுங்க. வியாதியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் தேவன் என்பதுனா நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆக போகிற வழியில் யாரும் பாதிப்பு வந்துடக்கூடாது, யாருக்கு எந்த வியாதி வந்துடக்கூடாது. தேவன் பாதுகாக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாட்ட சொல்லியிருந்தோம், அவரை தேடுறவங்களுக்கு அது தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அதனால் ராஜாக்கிட்ட உதவி கேட்க நாங்கள் பயந்துருந்தோம். போர் சேவகர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், வழியில் கொள்ளையர்கள் எங்களை கொள்ளையாடாதபடிக்கு எங்களுக்கு இவங்களெல்லாம் தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்காதிருந்தோம். கர்த்தரை தேடினார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறார். நம்முடைய வழிகளிலெல்லாம் தேவன் பாதுகாக்கிறார். 31ஆம் வசனம் எஸ்ரா 8:31 பாருங்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து மேலிருந்தது, வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிற கொள்ளையர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழிகளிலெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வழிகளிலே நம்மை பாதுகாக்கிற தேவன். 3வது காரியம், தேவன் நம்மை வேதனையிலிருந்து பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை வேதனையிலிருந்து பாதுகாக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லலாம், எகிப்தில் இருக்கிற என் ஜன உபத்திரவத்தை நான் பார்க்குறேன், அவங்க ஆலோட்டிகளால் படுற கஷ்டத்தை நான் பார்க்குறேன், அந்த வேதனையை நான் பார்க்குறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை அறிந்து கொண்ட தேவனாயிருக்கிறார். எந்த வேதனையில் நீங்கள் இருக்கீங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருக்கீங்கன்றதை அங்கே தேவன் அறிந்தவராயிருக்கிறார். எந்த பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
எந்த விதமான பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஏன்னா பயம் வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயமானது வேதனை உள்ளது. மனுஷனுக்கு பயந்தாலும் அது வேதனை தான். பிரச்சனைகள் சூழ்நிலைகளுக்கு பயந்தாலும் வேதனை தான். ஆக இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கணுமோ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஏன்னா பயம் வேதனை உள்ளது. அதுக்காக 3 விதமான ஸ்பிரிட்டை கொடுக்கிறாரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பலத்தை கொடுக்கிறாரு, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வேதனையிலிருந்து உங்களை கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பாருங்க. இன்றைய செய்தியின்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருங்க. பாதுகாக்க தொடங்கி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களே பார்க்கிறோம். மத்தேயு 4:23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது சகல வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருக்கிற சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கிறார். அவரிடத்தில் கொண்டு வராங்க. சகல விதமான வேதனை அடைந்து இருக்கிறார்கள். பிசாசினால ஒரு பக்கம் வேதனை, வியாதியினால வேதனை. இந்த வியாதியே பலருக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைகள் அவங்க சந்திக்கிறபடினால. ஆக நாம் மனுஷரை சார்ந்தில்லாத தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வேதனையிலிருந்து விடுவிக்கிறார் என்று பாதுகாக்கிறார் என்று சொல்வார்னா எல்லா விதத்திலும் நம்மை மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். 8:5 பார்க்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். ஆக அங்கே அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் கொடிய திமிர்வாதத்தினால வியாதிக்கப்பட்டிருக்கு, வேதனைப்படுகிறான். அவனுக்காக இங்கே வேண்டிக்கிறான் இயேசுகிட்ட. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்றார். அவன் வேதனையை நீக்கி விடுவேன். நான் வருவேன் அவன்கிட்ட, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அதுக்கு 100க்கு அதிபதி சொல்லுவான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவன் இருக்கிறது ஒரு இடம், இயேசுகிட்ட வந்திருக்கிறான். அவன் வீடு ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் சொல்கிறான், இங்கே ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார். இஸ்ரவேலருக்குள்ளரும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலை. ஆண்டவர் அங்கே ஒரு சொல்கிறார். அப்போ நம்ம வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாப்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தாங்க நம்ம வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறோம். ஆக நாம் தேவனிடத்தில் அதிகமாய் நெருங்கி சேர வேண்டும். தேவ வசனங்களை அதிகம் படிக்க வேண்டும்.
தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக படித்து தியானம் பண்ணி அதை மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். இங்கே வேலைக்காரனுக்காக ஒருத்தன் தானே, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரைக்கும் பாருங்கள். அந்த இடத்துல ஒருத்தி அங்கே பின்னாடியே வரா. அவருடைய போகிற வழியில் இயேசுவிடம் விட்டு புறப்பட்டு தீரு பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அப்போ வேதனை எதனால் வருது? பிசாசினால் உண்டாகிறது, பயத்தினால் வருகிறது. ஆக ஒவ்வொரு காரணத்தினாலும் வேதனைகள் வருகிறது. ஆக அந்த சொல்லி அவர் கேட்குறார். அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நான் நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவர் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார் 27ஆம் வசனத்தில், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஆண்டவரே, நிச்சயம் உண்மை, 100க்கு 100 உண்மை, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த நாய்க்குட்டிங்க அந்த மேஜையிலேருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை தின்னுமே. அந்த காரியத்துக்கு இருந்துச்சு. உடனே சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிசாசினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவன் மக. இங்கே வந்து அவன் அம்மாக்காரி கேட்கிறாள் இயேசுகிட்ட, அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாள், கர்த்தரை தேடி வந்திருக்கிறாள். இப்ப தன் மகளோடு போகிற வாழ்க்கை பாதையில் தன் மகளுக்கு சுகம் வேண்டும், அதற்காக வந்திருக்கிறாள். அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு வேண்டும், அதற்காக வந்திருக்கிறாள். இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். நம்முடைய விசுவாசம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் காரணம். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் தானே, விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. மனுஷருடைய வார்த்தைகளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளையே விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை தேவன் செய்கிறவராயிருக்கிறார், நன்மையானவைகளை செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். 1, வியாதியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். 2வது, நம் வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். 3வது, நம் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். நாம் வேதனையில் அமிழ்ந்து போகாதபடி பாதுகாக்கிறார். அதற்கு அவருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அந்த வேதனையிலிருந்து விடுதலையை தர முடியும், பாதுகாக்க முடியும். ஆக கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, பாந்த நாங்கள் கேட்ட வசனங்கள் வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பாதுகாப்பை தர வேண்டுமாய் கூட நான் செபிக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவரீர் அவர்களை நீர் பாதுகாப்பீராக. அவருடைய வியாதிகள் நீங்குவதாக. அவருடைய வழிகளிலெல்லாம், அவருடைய முன்னேற்றத்தின் பாதைகளிலெல்லாம் தடைகளை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்குவதாக, எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதாக நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நம்பி உம்மை விசுவாசிக்கிற நீதிமானாகி எல்வன் ஒன்று இருக்கிறானோ, உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறானோ, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுபோல உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற பிள்ளைகளுக்கு தேவரீர் அவருடைய வாழ்க்கையில முன்னேற கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக.
தடைகளை நீக்கி போடுகிற அவர்கள் முன்பாக போகிறார். அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து அவரை துதிப்பார்கள். ஆகவே தேவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தாவே தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர் நீ முன்பாக போகும்பா. இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ போக வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட மாத்திரமல்ல, வேதனையிலிருந்தும் கர்த்தர் நீர் பாதுகாக்கிறீர். ஆகவே எந்தெந்த வேதனையில் இருக்கிறார்களோ அந்த வேதனையிலிருந்தெல்லாம் நீர் பாதுகாத்தரலும்பா. கர்த்தர் உம்முடைய வார்த்தையினால் நீர் பாதுகாத்தரலும். உம்முடைய இன்றைக்குரிய செய்தி கேட்ட செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க முதலாவது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் அக்கறை உள்ளவராக எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனுடைய உயிர் விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுகிறீர் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் ஆண்டவரை 41:1-2 என்படி கர்த்தாவே இந்த 2 வசனங்களின்படி இந்த வாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தி கேட்குற இந்த நேரம் முதல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பாதுகாப்பும் இருப்பதாக துதிகனமாக இல்லாமல் கேட்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்மை வியாதியிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையின் வழிகளிலெல்லாம் கூட இருந்தும் நம்முடைய வேதனைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை வழிகளிலெல்லாம் பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்கள் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.